அரசியலில் முழு வெற்றி பெற பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் February 21st. வரலாற்று வாய்ப்பை தவறவிடாதீர்கள். 7338824242. வாட்டர் பெல்னு ஒன்று அடிக்கிறாங்க, எல்லாரும் தண்ணி குடிக்கிறாங்க. இது இந்தியாவிலேயே முதல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது என்று இணையதளத்தில் வருகிறது. ஆனால் சென்ற ஜூன் மாதமே நம்ம புதுச்சேரியில தான் முதலில் அதை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு நோபேக் டேவும் என்னை பார்த்துட்டு தெலுங்கானாவில் கேட்டாங்க, நாங்கள் அதை அறிமுகப்படுத்தலாமா என்று கேட்டார்கள். அதே மாதிரி பஞ்சு மிட்டாய் விஷயம் கூட நாம நடவடிக்கை எடுத்த பிறகுதான் தமிழகம் எடுத்திருக்கிறது. பல மாநிலங்கள், வட மாநிலங்கள் ஹிந்தியில் எனக்கு இமெயில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் அதுக்காக நமது உணவுத்துறை அதிகாரிகளை நான் பாராட்டுகிறேன். ஆக இப்படி மருத்துவராக இருக்கிறது. நம்ம கொரோனா நேரத்தில் நான் 1 மணி நேரம் தூங்கியிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா முழு நிர்வாகமும் என் கையில் இருக்குது. 2 மணிக்கு 3 மணிக்கு வெண்டிலேட்டர் நேற்று ஐஐடியில் சொல்கிறாங்க, வெண்டிலேட்டர் அங்கே உள்ள சீப்பான வெண்டிலேட்டர் இங்கே ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ள மக்களுக்கு பயன்படுத்த கொடுத்தேன். இதெல்லாம் ஒரு சகோதரியாக தான் நான் செஞ்சேன். இன்னைக்கு வரைக்கும் சுயலாபமோ சுய எண்ணமோ இல்லாமல் தான் இன்றும் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அதனால் தயவு செய்து என்னை வேறுபடுத்தாதீர்கள். அது எனக்கு மிகுந்த மனவலியை தருகிறது. மனவலி வந்தால் எனக்கு எப்போவுமே மன வலிமையும் வரும், வலிமையும் நான் பெறுகிறேன். அதே நேரத்தில் நான் போட்டி போடுறேன் அப்படின்றதுனால உடனே இவங்களை வேட்டி பண்ணேன். போட்டி போடுறேன்னு நான் சொல்லவும் இல்லை, நான் இந்த மாநிலத்தில் இந்த தொகுதியை தான் நான் கேட்குறேன்னு சொல்லவும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு என்ன வழிகாட்டுதல் வருகிறதோ அந்த வழிகாட்டுதல் படி நான் நடப்பேன் என்பதை தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்ல முடியும். திட்டங்கள் என்று இன்னும் நிறைய, அதாவது ஸ்மார்ட் சிட்டி போன அரசாங்கத்தில் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி என்பது வளர்ச்சி திட்டங்களுக்கான ஒரு மிகப்பெரிய குறியீடு. அதில் நிறைய விஷயங்களை நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் நாம் தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கும் முதலில் மக்களுக்கான அடிப்படை வசதிகளை நாம் மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழிசை மட்டும் செய்ய முடியாது, அரசாங்கம் செய்ய வேண்டும். அரசாங்கம் அதுக்கு பல திட்டங்களை, ஐடி பார்க்குக்கு நாங்கள் முழுமையாக ஒரு கூட்டம் போட்டு முடித்திருக்கிறோம். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக நான் இப்போ சமீபத்தில் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரை பார்க்கும் பொழுது ரோட் மேப் ஃபார் த ப்ராக்ரஸ் ஆஃப் புதுச்சேரி என்று எனது கனவு திட்டத்தை நான் கொடுத்திருக்கிறேன். புதுச்சேரியை ஒரு மிகப்பெரிய பேரடைஸா, டூரிஸ்ட் பேரடைஸா மாற்றுவதற்கு பல திட்டங்களை கொடுத்திருக்கிறேன். அந்த புத்தகம் வேணா உங்களுக்கு நான் அது இங்கிலீஷ்ல இருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறேன். முழுமையாக பணியாற்றுவதற்கு எல்லா முயற்சிகளும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். குறிப்பாக மாணவ சபைக்கு சிபிஎஸ்இ முழுமையாக கொண்டு வந்திருக்கிறோம் என்பதெல்லாம் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஃபவுண்டேஷன் குழந்தைகளுக்கு. அதே மாதிரி இந்த 10% கொடுத்தது மிகப்பெரிய ஃபவுண்டேஷன் குழந்தைகளுக்கு. அதே மாதிரி புதுச்சேரி எல்லா வகையிலுமே இப்போ ஜிஎஸ்டி நாம் அதிகமாகவே நாம் ஈட்டி இருக்கிறோம். அது மக்களுக்கு தான் பயன்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக 15 ஆண்டு காலமாக இடைக்கால பட்ஜெட் சமர்ப்பித்து கொண்டிருந்த ஒரு மாநிலத்தில் முழு பட்ஜெட்டை நாம் தாக்கல் செய்திருக்கிறோம். எல்லா வகையிலும் இன்னைக்கு செவிலியர் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி பெண்களுக்கான பொறியியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். அரசாங்கத்தோடு சேர்ந்து தான், நான் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. அரசாங்கம் நல்ல திட்டங்கள் எதற்கெல்லாம் சொல்கிறதோ அதற்காக நான் ஒப்புதலை அளித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் அதிக வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகிறது. இல்லை, அதுக்கு நான் சொல்லிட்டேன், அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். பாஜகவை சார்ந்த சபாநாயகர் செல்வம் சொன்னாரா, யார் சொன்னார் இல்லை, நான் தெளிவுபடுத்தி விட்டேன். அதாவது இது யார் வேணாலும் விமர்சனம் செய்யலாம், என்ன செய்யலாம், நான் இதை தெளிவுபடுத்தினேன். தயவு செய்து அதை தவறாக முன்னிறுத்தாதீர்கள் என்பதுதான். அதில் செலவினிலே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அதில் குறிப்பிட்ட செலவு, இவ்வளவு செலவு வேணுமா நமக்கு இந்த மாநிலத்திற்கு இன்னும் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் வரும்பொழுது இந்த அளவுக்கு செலவு வேணுமா, இதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டில் அந்த அளவுக்கு பட்ஜெட்டை நம்ம அதில் போட்டோன்னா வேறு வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு போகலாமா அப்படின்ற சில யோசனைகள், சில பரிமாற்றங்கள் தான். எதுவுமே வேண்டாம்னு சொல்லலை. அதில் கட்டுமான பணியில் சில சந்தேகங்கள் இருந்தது. அது மாதிரி சில விமான தளங்கள்லாம் போட்டுருந்தாங்க, அது தேவையா இல்லையான்றது ஒரு விவாதம் வந்தது. அது மாதிரி இன்னும் சில விருந்தினர் உபசரிக்கின்ற சில தளங்கள் போட்டிருந்தாங்க, அது தேவையா வேணும்லாம் விவாதத்திற்குள் தான் இருக்கிறது. ஒரு திட்டம் போடும் பொழுது அந்த திட்டம் முழுமையாக வேணுமா, நான் மட்டும் விவாதிக்கல,
அதிகாரியிடம் வந்திருக்கிறது. உள்துறை அமைச்சர்கிட்ட சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்காக நாங்கள் அதற்கு பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால சபாநாயகர் வெளிப்படையாக சொன்னது தவறா சரியா நான் சொல்ல முடியாது. பட் என்னது எக்ஸ்பிளனேஷனை சொல்லிட்டேன், அவ்வளோதான். எல்லாத்துக்குமே நிர்வாகம் என்று இருக்கு, நிர்வாகம் ஒன்று இருக்கு. இந்த நிர்வாகத்துக்கு எவ்வளோ நேரம் கோப்புக்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கும் இருக்கு. அதனால் அதை வச்சு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது, உள்ளர்த்தம் கற்பிக்கக்கூடாது என்பது எங்களுக்கு கருத்து. அது நம்ம இப்போ டிபிடி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, இது இந்த ஆட்சியில் மட்டும் இல்லை, இதற்கு முந்தைய ஆட்சியிலையும் கூட டிபிடி தான் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுக்கு நிர்வாக ரீதியாக இன்னும் அதில் டிஸ்கஷனில் தான் இருக்குது. நம்ம ரேஷன் கடை திறக்கவே முடியாதுன்னு சொல்லலை. ஆனால் இதற்கு முன்னால் உள்ள முதலீடு, அந்த முதலீடு எப்படி அந்த நிர்வாக ரீதியாக அது சரி செய்யப்பட முடியும், ஆக நம்ம பட்ஜெட்டில் அதுக்கு எவ்வளோ ஒதுக்க முடியும், அந்த நிர்வாக ஒதுக்கீடை முடிச்ச பிறகு தான் நம்ம ரேஷன் கடனை திறக்க முடியும். ஆனால் அந்த ரேஷன் கடை திறக்கிறதுக்கு நம்ம இப்போ அரிசிக்கு டிபிடி கொடுத்துட்றோம். அப்படி அரிசி இல்லாமல் உள்ளதுக்கு தான் அந்த மாநிலத்தில் உள்ள அரிசி அப்படி கொடுக்கலாமான்னு விவாதத்தில் இருக்குது. அதனால் இது நிர்வாக ரீதியாக அதில் பல சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் அதை உடனே திறக்க முடியலையே தவிர, ஆனால் மக்களுக்கு சென்றடைய வேண்டியது சென்று கொண்டு இருக்கிறது என்பது எனது கருத்து. எப்படி பணியை செய்யணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. புதுச்சேரியில் இருக்கணும், அவ்வளவுதானே. நான் இப்போ துணைநிலை மாநில பணியாற்றி கொண்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். சரி, சாப்பிடலாமா தம்பிங்களா? வாங்க சாப்பிடலாம். இதெல்லாம் பத்தி காசு பத்தி என்கிட்ட பேசாதுங்கப்பா. நாங்கள் நல்ல வெளிப்படையா நிர்வாகம் செய்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான்.